டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 251. அனன்யாவிடமிருந்து ஆருஷை யாராலும் பிரிக்க முடியாது என்று ருத்ரன் நம்பிக்கை கொடுத்தான். அனன்யா அவனை கட்டி அணைத்து, நீங்க என்னோட இருந்தா எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று கூறினாள். அனன்யாவின் வலியை அவள் வார்த்தைகளின் மூலம் உணர்ந்த ருத்ரன் மனதில் எதை பற்றியோ யோசிக்க ஆரம்பித்தான். அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் இப்படியே ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து அனன்யாவின் போன் அடிக்க சத்தம் கேட்டு அனன்யா ருத்ரனிடமிருந்து விலகி தன் போனை எடுத்து பார்த்தாள். அது ஜெகனிடமிருந்து வந்த மெசேஜ். அதை படித்துப் பார்த்ததும் சோஃபாவிலிருந்து எழுந்த அனன்யா தன் உடைகளை சரி செய்து கொண்டிருந்தாள். அனன்யா இப்படிச் செய்வதை பார்த்த ருத்ரன், என்னாச்சு பொண்டாட்டி? எதுவும் பிரச்சனை இல்லையே? திடீர்னு எங்க அவசரமா கிளம்புற என்று கேட்க அனன்யா அவனை பார்த்து வருத்தத்துடன் ஆபீஸ் என்றாள். தங்களின் நிறுவனத்திற்கு போவதாக அனன்யா சொன்னதும் சோஃபாவிலிருந்து வேகமாக குதித்த ருத்ரன், ஆபீஸா? இந்த நேரத்திலையா? ஏன், என்னாச்சு என்று கேட்க ருத்ரனின் முகத்தில் இருந்த கவலையை பார்த்த அனன்யா லேசாக புன்னகைத்து, அதெல்லாம் ஒன்னும் இல்ல ருத்ரன், எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியிருக்கு என்று சொன்னவள் எதையோ யோசித்துவிட்டு வன்மமான புன்னகையுடன் ருத்ரனின் தோளில் கை போட்டு, மிஸ்டர் சித்தார்த், நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஸ்பெஷல் வார்டுல ரூம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா உங்க போலி மாமனார் இப்போ பெறப்போற அதிர்ச்சியால அவரால படுக்கையிலிருந்து நிரந்தரமா எழுந்திருக்க முடியாம போகலாம். அதனால நீங்க உங்க போலி மாமனாருக்காக ஒரு முன்னேற்பாடு செஞ்சு வச்சிருங்க என்று கிண்டலாக சொல்லி கண்ணடித்தாள். அனன்யா இதைச் சொன்னதும் ருத்ரனின் முகத்தில் ஒரு வன்மமான புன்னகை தோன்றியது. ருத்ரன் இப்படி சிரிப்பதை பார்த்து அவனிடமிருந்து விலக முற்பட்டாள் அனன்யா. ஆனால் ருத்ரன் அவள் இடையை பிடித்து தன் அருகில் இழுத்து, ஏன் அவசரப்படுற பொண்டாட்டி? இன்னைக்கு என்னோட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இனிமே எப்போ இப்படிப்பட்ட அழகான தருணம் கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? எதுவா இருந்தாலும் ஆபீஸுக்கு காலையில போலாம் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா சிறிது நேரம் எதையோ யோசிக்க ஆரம்பித்தாள். ருத்ரனின் குறும்பு கண்களை பார்த்தவளுக்கு அவனுடைய எண்ணம் நன்றாக புரிந்து போனது. வேகமாக அவனை தன்னிடமிருந்து விலக்கியவள், என் பாசமான புருஷனுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். நான் உங்களோட இப்படி டெம்பரரியா இருக்க விரும்பல. எப்பவும் உங்களோட நிரந்தரமா இருக்க விரும்புறேன். அதுக்காக இன்னைக்கு கண்டிப்பா போக வேண்டியது அவசியம் என்றாள். ருத்ரன் உடனே முகம் சுளித்து அனன்யாவை பார்க்க அதைக் கண்ட அனன்யா புன்னகைத்தாள். அவளின் புன்னகையை பார்த்த ருத்ரன், நீ நிரந்தரமா என்னோட வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியே ஆகணுமா என்று கவலையுடன் கேட்க அனன்யா அவனின் முகவாட்டத்தைக் கண்டு உதட்டைச் சுளித்தவள், ஆமா ருத்ரன், நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணிதான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு ருத்ரனின் சட்டை காலரை இழுத்து அவனை தன் அருகில் கொண்டு வந்தாள். அதில் இருவரின் உதடுகளுக்கும் ஒரு விரல் தூரம் மட்டுமே இருந்தது. அனன்யா இப்படி செய்யும்போது ருத்ரனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இருவரும் வேகமாக மூச்சு வாங்க இருவரின் கண்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டது. அனன்யா இன்னும் ருத்ரனை நெருங்கிச் சென்று அவன் முகத்தில் விரல் வைத்து அவள் உதடுகளை அவன் உதட்டுக்கு இன்னும் அருகில் கொண்டு வந்தாள். இதில் ருத்ரன் போதையாகி கண்களை மூடினான். ருத்ரனை இப்படி பார்த்ததும் அனன்யா மெதுவாக அவன் உதட்டை விட்டு விலகி கன்னத்தில் முத்தமிட்டு சட்டென அவனிடமிருந்து விலகிச் சென்று புன்னகையுடன், என் அன்பான புருஷனுக்கு ஒன்னு சொல்லணும். வெயிட் பண்றதால உங்களுக்கு கிடைக்க போறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுக்காக நீங்க வெயிட் பண்றது தப்பில்ல. ஏன்னா காத்திருக்கிறதும் இனிமையானதுதான் என்று சொல்லியவள் சிரித்துக்கொண்டே தன் போனை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வேகமாக வெளியே ஓடினாள். ருத்ரன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா முத்தமிட்டதை உணர்ந்தவன் தன் கன்னத்தில் கை வைத்து பாவமாக முகம் சுளித்தபடி புன்னகையுடன், உனக்காக நான் எவ்ளோ நாள் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேன் பொண்டாட்டி. ஏன்னா ஐ லவ் யூ என்று சொன்னான். அனன்யா அங்கிருந்து கிளம்பிய பிறகு ருத்ரனும் அங்கிருந்து கிளம்பினான். மறுபுறம் அஜய் ஒரு காலியான அறையில் சேரில் அமர்ந்து அமைதியாக குடித்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க வெளியே அமைதியாக இருந்தாலும் அவனுடைய உள்ளம் எரிமலையாக கொதித்துக் கொண்டிருந்தது. ஒரு கையில் ஒயின் கிளாஸும் மற்றொரு கையில் சில டாக்குமெண்ட்ஸுகளும் வைத்திருந்தான். குடித்துக்கொண்டே அதை பார்த்து கொண்டிருந்தான் அஜய். அஜயின் தந்தை தேவ் கோகுல் இன்று தனது அம்மாவின் நம்பிக்கைக்கு ஈடாக அவனுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் தான் இது. பல வருடங்கள் கழித்து இன்று அஜய் தன் அப்பாவை சந்திக்கச் சென்றான். தன் தந்தைக்கு மகன் மீது கொஞ்சம் மனிதாபிமானமும் அன்பும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் பார்க்கப் போனான். ஆனால் இன்று அஜயின் நம்பிக்கை முற்றிலும் சுக்கு நூறாக உடைந்து போனது. அவனது அப்பா அஜயைப் பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. இதையெல்லாம் நினைத்துப் பார்த்த அஜய் மிகவும் சோகமாக இருந்தான். இன்று அந்த சோகத்திற்கு முடிவே இல்லை என்றும் தோன்றியது.
கையில் இருந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். ஒருவர் இப்படியெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமாக யோசிப்பார் என்று அவனால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. அஜய் இரவு முழுவதும் இதே கேள்வியோடும் வேதனையோடும் இருந்தான். அடுத்த நாள் காலை அனன்யாவின் கேபினில் அவள் வேலையில் மும்முரமாக இருந்தபோது அவளின் போன் அடித்தது. அனன்யா தன் போன் ஸ்கிரீனில் இருந்த நம்பரை பார்த்து சிரித்துக்கொண்டே அட்டெண்ட் செய்து, ம் யாருக்காகவோ யாரோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது என்றாள். அனன்யாவின் குறும்பான வார்த்தைகளை கேட்டதும் போனின் மறுமுனையில் இருந்த ருத்ரனின் உதட்டில் தானாக புன்னகை மலர, புடிச்சவங்களுக்காக வெயிட் பண்றது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? நீ இப்ப எங்க இருக்க? ஆபீஸ்ல தானே என ருத்ரன் விசாரிக்க, அனன்யா தனது லேப்டாப்பை பார்த்துக் கொண்டே, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நானே வரேன் என்றாள். உடனே ருத்ரன் கொஞ்சம் சீரியஸாக, அதெல்லாம் விடு பொண்டாட்டி, நீ இப்பவே ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட அனன்யா ஆச்சரியத்துடன், நான் போகணுமா? ஆனா எங்க? என்ன விஷயத்துக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். ருத்ரன் உடனே, ஒருத்தரோட புத்திசாலித்தனத்துக்கும் அந்தஸ்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொல்லி நடந்ததை கூறினான். ருத்ரன் விஷயத்தைச் சொன்னதும் அனன்யா முகத்தில் கோபமும் கண்களில் அனலும் தோன்றியது. அவள் கோபத்தில் சேரிலிருந்து எழுந்து வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். மறுபுறம் காலையிலிருந்து மாலை வரை அஜய் எங்கிருக்கிறான் என்று யாருக்கும் தகவல் இல்லை. இதனால் கவலையடைந்த விஜயேந்திரர் ஆகாஷிடம், அஜய் கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? கிட்டத்தட்ட 3 நாள் ஆகியும் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவனை பத்தியும் எந்த தகவலும் இல்ல. அவனோட போனும் 2 நாளா சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. என்ன விஷயம்னு தெரியல, ரொம்ப கவலையா இருக்கு என்று கேட்டார். விஜயேந்திரர் சொன்னதை கேட்டதும் ஆகாஷும் கவலையடைந்தார். ஆனால் விஜயேந்திரர் உடல்நிலையை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக, அப்பா, அஜய் ஏதோ வேலையில சிக்கியிருப்பான், கண்டிப்பா வந்துருவான். எப்படியும் நம்ம அஜய் ரொம்ப புத்திசாலி, அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னார். ஆகாஷ் சொன்ன ஆறுதலில் சமாதானமாகாத விஜயேந்திரர் கவலையுடன், நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் ஆகாஷ்? இந்த வயசான காலத்துல இனிமே எதையும் இழக்க எனக்கு தைரியம் இல்ல. அதுக்கும் மேல அஜய் நினைச்சு நான் எப்பவுமே அதிகமா கவலைப்படுவேன்னு உனக்கே தெரியும். ருத்ரன் அவன் விரும்பினத செய்வான், ரோஹனும் விரும்பினத செய்வான், சூர்யா எதை செஞ்சாலும் அதை எந்த கவலையும் இல்லாம செய்வான். ஆனா அஜய் அப்படி இல்ல. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் வெளிய பார்க்க கடினமா தெரிஞ்சாலும் அவனோட இதயம் ரொம்பவே மென்மையானது. அவனோட சொந்த பந்தம் அவனுக்கு ரொம்பவே வேதனைய கொடுத்திருக்காங்க. அவன் ஏதாவது தப்பா போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல இருந்து அவன் சீக்கிரமே வெளிய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எப்பவும் அவனுக்காக நான் மெனக்கிடுவேன். ஆனா அவன்தான் இன்னும் பிடி கொடுக்காம இருக்கான் என்று சொன்னார். விஜயேந்திரர் கவலையை புரிந்து கொண்ட ஆகாஷ் அவர் கையை பிடித்து, கவலைப்படாதீங்கப்பா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நான் வேணும்னா அனன்யா கிட்ட சொல்லி அஜய் எங்க இருக்கான்னு பார்க்க சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் தன் போனை எடுத்து அனன்யாவிற்கு கால் செய்தார். அதைக் கண்ட விஜயேந்திரர் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு அஜயைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினார். மறுபுறம் இரவு 9 மணி அளவில் அஜய் இன்னும் அந்த அறையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். குடித்து குடித்து அவன் கண்கள் மிகவும் சிவந்திருந்தன. அவன் இன்னும் குழப்பத்துடனேயே கையில் இருந்த டாக்குமெண்ட்ஸையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் மனதில் தோன்றிய குழப்பத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் கையில் இருந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தவன் தன் அம்மாவை நினைத்துப் பார்த்து, அம்மா, இன்னைக்கு அந்த கோகுல் என்கிட்ட இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. நான் அப்பாவுக்காக யோசிக்கணுமா இல்ல உங்களுக்காக யோசிக்கணுமான்னு புரியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இவ்ளோ சாதிச்ச பிறகும் கூட என்னால இன்னைக்கு உங்களுக்காக எதுவும் செய்ய முடியல என்று கலங்கியபடி கூறினான். அஜய் தன் எண்ணத்தில் மூழ்கியிருந்த சமயம் அவனது போன் அடித்தது. அஜய் தயக்கத்துடன் தன் போனை எடுத்து பார்க்க அதில் டாக்டரின் பெயர் வந்தது. அதை பார்த்ததும் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு எழுந்த அஜய் ஜன்னல் அருகே வந்து போனை எடுத்து, சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம்? ஏதாவது எமர்ஜென்சியா என்று கேட்க, மறுமுனையில் இருந்த டாக்டர் சற்று தயக்கத்துடன் தன் எதிரில் நிற்கும் ஸ்ருதியை பார்த்தபடி, சாரி சார், ஸ்ருதி உங்கள மீட் பண்ணணும்னு விரும்புறாங்க. எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு ஆபரேஷனுக்கு உதவி செஞ்சதால அவங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறாங்க என்றார். டாக்டர் இதைச் சொன்னதும் அஜய் கொஞ்சம் பதட்டமடைந்தான். பிறகு கோபத்துடன், டாக்டர், அதான் சொன்னேன்ல, என்ன யாருன்னு நீங்க சொல்ல வேண்டான்னு. அப்புறம் எதுக்காக இத பத்தி பேச எனக்கு ஃபோன் பண்ணீங்க என்று கேட்க டாக்டர் தயக்கத்துடன், சாரி சார், நான் அவங்களுக்கு பல தடவை இத புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க என்று கூறினார். டாக்டர் மேலும் ஏதோ சொல்ல வரும்போது ஸ்ருதி சைகை காட்ட அதை புரிந்து கொண்ட டாக்டர் அவளிடம் தலையை ஆட்டி சற்றே தயக்கத்துடன் அஜயிடம், அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க சார், அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுங்க ப்ளீஸ் என்றார். தன்னை பற்றி ஸ்ருதி தெரிந்து கொள்ள அஜய் விரும்பவில்லை. ஆனால் நிலைமையை புரிந்து கொண்டவன் சரி என்றான்.
ஸ்ருதி உடனே சந்தோஷமாக டாக்டரிடமிருந்து போனை வாங்கி ஓரமாக வந்தவள் நீண்ட மௌனத்திற்குப் பிறகு மிகவும் அமைதியான குரலில் ஹலோ என்றாள். ஸ்ருதி ஹலோ சொன்னவுடன் இவ்வளவு நேரம் உயிரற்று இருந்த அஜயின் இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பித்தது. அவன் இதயத்தில் கை வைத்து அதை உணர்ந்தவன் போனிலிருந்து காதை எடுத்துவிட்டு, இவ குரல கேட்டா நமக்குள்ள என்ன நடக்குது, ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என தனக்குள் கேட்டுக்கொண்ட அஜய் அவன் நெற்றியையும் இதயத்தையும் மீண்டும் ஒரு முறை தொட்டு சரிபார்த்துக் கொண்டான். நீண்ட நேரம் போனின் மறுமுனையில் எந்த சத்தமும் கேட்காமல் இருக்க ஸ்ருதி உடனே மீண்டும் ஹலோ என்றாள். ஸ்ருதியின் குரலை கேட்ட அஜய் வேகமாக போனை தன் காதில் வைத்து ஹலோ என்று சொன்னான். அஜயின் குரல் கேட்டதும் ஸ்ருதிக்கும் ஏனோ ஒரு படபடப்பான உணர்வு தோன்றியது. அவளும் தன் இதயத்தில் கை வைத்து எதையோ யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை விரைவாக உதறிவிட்டு மிகவும் மென்மையான முறையில் சார், நீங்க யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுளுக்கும் மேலானவர். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பினேன். சொந்தங்கள் கூட உடம்புல பிரச்சனை இருந்தா விலகி போகிற இந்த காலகட்டத்துல யாருன்னே தெரியாத ஒரு குழந்தையோட உயிரை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னால முடிஞ்சா உங்களோட இந்த உதவிக்கு பதில் ஏதாவது திருப்பி கொடுக்க விரும்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றாள். ஸ்ருதியின் நன்றியை கேட்ட அஜயின் உதட்டில் ஒரு நிதானமான புன்னகை மலர்ந்தது. ஸ்ருதி மகிழ்ச்சியாக இருப்பதை நினைத்து அஜயும் மகிழ்ச்சியானான். ஸ்ருதி அஜய்க்கு கோடி முறை நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அஜய் இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. அதை நினைத்து குழப்பமான ஸ்ருதி, சார், நான் சொல்றது கேக்குதா என்று சத்தமாக கேட்க, அவளின் உரத்த குரலை கேட்டதும் தன் காதிலிருந்து வேகமாக போனை எடுத்த அஜய் தனக்குள், இந்த பொண்ணு தெரியாமலேயே எனக்கு பிரச்சனையை உருவாக்கி ரசிக்கிறா. இவ்ளோ நேரம் ரொம்ப இனிமையா தானே பேசிட்டு இருந்தா, அப்புறம் என்ன வந்துச்சு, திடீர்னு இவ்ளோ சத்தமா கத்துறா, உண்மையிலேயே இவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டான். அஜய் தனக்குள் புலம்புவதில் மும்முரமாக இருக்க, மறுபுறம் எந்த சத்தமும் வராததை கண்ட ஸ்ருதி போனை கட் செய்தாள். அஜய் மீண்டும் போனை தன் காதில் வைத்தபோது அழைப்பு ஏற்கனவே துண்டிக்கப்பட்டு இருந்தது. அதை பார்த்த அஜய் திகைப்புடன், இவ்ளோ சீக்கிரம் இவ போனை வச்சது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ நேரம் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு கத்திட்டு இருந்தா திடீர்னு போனை கட் பண்ணிட்டா, ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆனா நான் ஏன் இத பத்தி யோசிக்கிறேன், என் அம்மாவுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளோதான் என்று சொல்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான் அஜய். ஆனால் ஸ்ருதி தன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உள்ளே நுழைந்திருக்கிறாள் என்று அவனுக்கே தெரியவில்லை. யார் வந்தாலும் போனாலும் பாதிப்பு அடையாத அஜய் ஸ்ருதி போனை வைத்தபோது ஒரு குழந்தை போல உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். எந்த உணர்ச்சிகளாலும் கட்டுப்பட விரும்பாத அஜய் இன்று ஸ்ருதியின் கண்ணீரைக் கண்டு வருத்தப்படவும் அவளின் மகிழ்ச்சியைக் கண்டு ரசிக்கவும் செய்தான். சில நொடிகள் அஜய் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் தன் இருக்கையில் அமர்ந்தான். பிறகு சில நொடிகள் ஸ்ருதியை நினைத்து லேசான அவனது இதயம் மீண்டும் கோகுல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நினைத்து சோகத்தில் மூழ்க ஆரம்பித்தது. எபிசோட் 252. ஸ்ருதியின் குரலை கேட்டு கொஞ்சம் சமாதானமான அஜய் மீண்டும் தன் கையிலிருந்த கோகுல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை பார்த்ததும் சோகத்தில் மூழ்கிப் போக ரேக்கில் இருந்த மது பாட்டிலை எடுத்து அதை கிளாஸில் ஊற்றி குடிக்க முற்பட்ட போது அவனுக்கு பின்னாலிருந்து யாரோ வந்து அவன் கையிலிருந்த மதுவை வேகமாக பிடுங்கிக் கொண்டு அவன் முன்னால் வந்து அமர்ந்தார். அதைக் கண்டு திகைத்துப் போன அஜய் ஏதோ சொல்ல வந்தபோது தன் கண் முன்னால் அமர்ந்திருந்த நபரைக் கண்டு திகைப்புடன், அண்ணி, நீங்களா என்று கேட்டான். அஜய்க்கு முன்னால் இருந்த சோஃபாவில் அனன்யா வசதியாக உட்கார்ந்து, ஆமா, நான் தான். நீங்க வீட்டுக்கு வராததால நானே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தாத்தா உங்களை நினைச்சு எவ்வளோ கவலைப்படுறார் தெரியுமா என்று கேட்க, அஜய் தன் செயலால் வெட்கப்பட்டு தலையை குனிந்தபடி, சாரி அண்ணி, அது நான் என்று ஏதோ சொல்ல வர, நீங்க காரு, பஸ்ஸு, ஏன் ரயில்ல கூட வரலாம். உங்களை வரவேற்க தாத்தா எப்பவும் காத்துட்டு இருப்பாரு என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் அனன்யா. அனன்யா சொன்னதை கேட்ட அஜய் சற்று அதிர்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். பிறகு அவள் வார்த்தையிலிருந்த கேலியை நினைத்து சத்தமாக சிரித்தான். அனன்யா தன் கையிலிருந்த அஜயின் கிளாஸை டேபிளில் வைத்துவிட்டு, அம்மா, என்ன ஆச்சு அஜய், இங்க என்ன பண்றீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று அனன்யா விசாரிக்க, அனன்யாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தான் அஜய். ஆனால் அனன்யா கிளாஸை டேபிளில் வைக்கும்போது அவன் கையிலிருந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தாள். உடனே குழப்பத்துடன் அதை வாங்கியவள், என்ன இது அஜய் என்று கேட்டாள். அனன்யா சட்டென டாக்குமெண்ட்ஸை வாங்கியதும் அஜய் கொஞ்சம் பதட்டமானான். பிறகு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக அனன்யா கையிலிருந்த பேப்பரை பார்த்து சிரித்துவிட்டு, அஜய், உங்க அப்பா பேர் தேவ் கோகுல்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க ருத்ரன் குடும்பத்துல ஒரு அங்கம். தாத்தாவோட செல்ல பேர, அப்பாவோட பையன். ருத்ரனுக்கு அன்பான நண்பர்.
ரோஹனுக்கு அக்கறையான அண்ணன். நீங்க எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான். அதனால தான் உங்க குழப்பத்த என்னோட ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தேன். என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க என்று சொன்னாள். அனன்யா திடீரென இப்படி நேரடியாக கேட்டதும் அஜய் சற்று திகைத்துப் போனான். ஆச்சரியத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், அண்ணி, என்ன ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அனன்யா அவனை பார்த்து கம்பீரமாக கால் மேல் கால் போட்டபடி வசதியாக உட்கார்ந்து, ஏன்னா எனக்கு ஒருத்தர்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. உங்களுக்கு என்னோட உதவி தேவைன்னு அவர் சொன்னாரு. அதனால தான் நான் உடனே வந்தேன் என்றாள். அனன்யா இப்படிச் சொன்னதும் அஜய் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். ஏனெனில் அவனுக்கு தெரிந்தவரை அவன் தனது பிரச்சனையை இதுவரை யாரிடமும் சொல்லவில்லை. சில நொடிகள் இதைப் பற்றி யோசித்தவன் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு அனன்யாவின் கண்களை பார்த்து, அண்ணி, இன்னைக்கு நான் மிஸ்டர் கோகுல மீட் பண்ண போனேன். என்னோட குடும்பம் எங்க அம்மாவோட பேர்ல இருக்கிற ஒரு ட்ரஸ்ட அவங்க சொந்த நலனுக்காக தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு நியூஸ் கிடைச்சது. அதே சமயம் இந்த ட்ரஸ்ட் எங்க அம்மா நினைவா ஏழைங்களுக்கு உதவி செய்ய உருவாக்கப்பட்டது. அம்மாவுக்கு வந்த நோய் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு தாத்தா இத செஞ்சாரு. ஏழைகளுக்கும் இதனால சிறந்த இலவச சிகிச்சை அளிச்சு அவங்க உயிரை எப்படியாவது காப்பாத்தணும்னு எங்க தாத்தா ஆசைப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு மிஸ்டர் கோகுல் தேவ் இந்த ட்ரஸ்ட் பணத்த அவரோட அயோக்கியத்தனத்துக்காக மட்டுமே செலவு பண்றாரு. அந்த ட்ரஸ்ட எப்படியாவது அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும்னு தான் நான் போயிருந்தேன் என்று கூறினான். அனன்யா அஜயிடம் மீண்டும் மீண்டும் கேட்கவும் வேறு வழியில்லாமல் அஜய் அனன்யாவிடம் தன் அப்பா அம்மா சேர்ந்து ஆரம்பித்த ட்ரஸ்ட் பற்றியும் அவனது அப்பா எப்படி அவனது அம்மாவின் பெயரில் நடக்கும் ட்ரஸ்டை தவறான விஷயத்திற்கு பயன்படுத்துகிறார் என்றும் கூறினான். அஜய் மேலும், என் அம்மாவோட அந்த ட்ரஸ்ட அவர் எனக்கு கொடுக்கறதுக்காக நான் அவருக்கு 10 மடங்கு அதிகமா பணம் கொடுக்க கூட தயாரா இருந்தேன் அண்ணி. அந்த ட்ரஸ்ட் தான் என் அம்மாவோட கடைசி நினைவா இருக்கிற விஷயம்னு அந்த ஆளுக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. என்னோட எல்லா பிசினஸையும் அந்த ஆளோட பையன் பேர்ல மாத்தி கொடுத்துட்டு நான் போய் அவரோட ஃபேமிலில சேர்ந்து அவங்க பிசினஸ பாத்துக்கணும்னு நினைக்கிறார் அவரு. அதுவும் அவரோட முறையான வாரிசா என்ன அவர் வர சொல்லல. முறையில்லாத ஒரு மகனாதான் அவர் என்ன வர சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ருத்ரன் வீட்டோட எனக்கு இருக்கிற எல்லா தொடர்பையும் முறிச்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் அவர்கிட்ட போகணுமா? அவர் என்னோட நம்பிக்கைய உடைச்சு என்ன மொத்தமா அவர் முன்னாடி மண்டி போட வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு அப்பாவால எப்படி தன்னோட மகனுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு எனக்கு புரியவே இல்ல. நான் அவரோட பையன், அவரோட ரத்தம்னு அவருக்கு ஒரு நிமிஷம் கூட என்ன பத்தி தோணவே இல்லையா? இதெல்லாம் பார்த்துதான் அண்ணி எனக்கு உறவுகள் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. என்னோட அம்மா அவங்க கடைசி மூச்சு இருந்த வரைக்கும் எல்லா உறவுகளோடவும் அனுசரிச்சுதான் போனாங்க. ஆனா அதுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல என்றான் வலியுடன். அனன்யா அமைதியாக அவனது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளால் அஜயின் வலியையும் அவனது உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் எப்படி ஒரு சில உறவுகள் இந்த உலகில் இப்படி வெறுமையாக இருக்கிறது என்பதை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அஜய் எப்போதுமே எதையும் அவனது அப்பாவிடமிருந்து பெற விரும்பவில்லை. ஆனால் அவனது இந்த விருப்பமின்மையையும் அவனது அப்பாவினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அவனை தன் முன்பாக மண்டியிட வைத்துவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்போதுதான் அவரால் தனக்கு முன்பாக அவன் ஒன்றுமே இல்லை என்று அவனுக்கு காட்ட முடியும். அனன்யா அஜயிடம், விடுங்க அஜய், இந்த மாதிரி நமக்கு முக்கியமில்லாத உறவுகள் கிட்ட எதையும் எதிர்பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இந்த உலகத்துல நீங்க மட்டும் தனியா இல்ல. உங்க பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களோட மொத்த குடும்பமும் உங்களோட இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க இந்த பொய்யான உறவுகள்ல சிக்கி தவிக்கிறீங்க? அவங்களுக்காக நீங்க ஏன் உங்கள கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அப்பாங்கிறது வெறும் பேர்ல இல்ல. அப்பாங்கிறவர் தன்னோட குழந்தைங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர். அவங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க தயாரா இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது மிஸ்டர் கோகுல் இந்த மாதிரி எந்த ஒரு கடமையையும் செய்யலன்னா அப்போ இந்த உறவுக்கு பேர் என்ன? என்ற அனன்யா தன் கையில் இருந்த பேப்பரை லேசாக அசைத்துக் காட்டி, ஒருவேளை நீங்க இந்த உறவ காப்பாத்த நினைச்சா கண்டிப்பா உங்களால அத செய்ய முடியும். அதுக்கும் நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். ஆனா ஒண்ணு அஜய், நீங்க அவர்கிட்ட மண்டி போட்டு இறங்கி போகும்போது அது உங்களோட சுயமரியாதையை இழக்கிற மாதிரி ஆகிடக் கூடாது. இப்போ முடிவு உங்க கையில இருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க என்று கேட்டாள் அனன்யா. அனன்யாவின் கேள்வியில் அஜயின் மனது அமைதியை உணர்ந்தது. இவ்வளவு நேரமும் அவனது நெற்றியில் இருந்த சுருக்கம் இப்போது மெல்ல மெல்ல தளர ஆரம்பிக்க அவன் அனன்யாவை பார்த்து, இதுல யோசிக்க என்ன இருக்கு அண்ணி? நான் இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக இறங்கி போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்க எல்லாரையும் விட்டு நான் தூரமா போற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தமாயிடும். அட்லீஸ்ட்
அந்த ஆள் சொல்ற மத்த எந்த ஒரு கண்டிஷனையும் கூட நான் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாப்பேன். ஆனா உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறத என்னால யோசிக்க கூட முடியாது. அதனால தான் நான் இந்த பேப்பர்ஸ் பத்தி யோசிக்கவே இல்ல அண்ணி. ஆனா சோகம் என்னன்னா, ஒரு அப்பா இந்த அளவுக்கு தரமிறங்கி போவார்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஒருவேள காலத்த மாத்துற சக்தி மட்டும் என் கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த ஆள என் அப்பாவா இல்லாம செஞ்சுருவேன் என்று வெறுப்புடன் கூறினான். அஜய் கடைசி வார்த்தையை பேசும்போது அவனால் அவன் மனதின் உணர்வுகளை மறைக்க முடியவில்லை. அவன் கண்கள் கலங்கி லேசாக கண்ணீர் வெளியேற உடனேயே அனன்யாவின் கண்ணில் தன் கண்ணீர் படாமல் தலையை குனிந்து கொண்டான் அவன். அதை பார்த்த அனன்யா தன்னுடைய சேரிலிருந்து எழுந்து அஜயின் அருகே இருந்த சேரில் சென்று அமர்ந்தவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் தோளில் ஆதரவாக தட்டிக் கொடுத்தாள். சில நேரங்களில் வார்த்தையை விட செயல் அதிக நம்பிக்கையை கொடுக்கும். அதைத்தான் இந்த நொடி அனன்யா அஜய்க்கு கொடுத்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் அஜய் அமைதியாக இருந்தவன் வேறு பக்கம் முகத்தை திருப்பி கண்களை துடைத்துக் கொண்டான். அவனை இந்த நிலையில் பார்த்த அனன்யா ஏதோ யோசித்தவள், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அஜய்? நீங்க சொன்ன மாதிரி காலத்த மாத்திர சக்தி மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டாள். அவளது கேள்வியில் அனன்யாவை திரும்பி பார்த்த அஜய் தன் புருவத்தை உயர்த்தியபடி சிரித்தவன், கண்டிப்பா நீங்க ருத்ரனை திரும்ப கூட்டிட்டு வந்துருவீங்க என்றான். அவனது பதிலை கேட்டு லேசாக முகம் சுருக்கிய அனன்யா உடனேயே இல்ல என்று தலையசைத்தாள். அதை பார்த்த அஜய் குழப்பமாக அவளை பார்க்க அனன்யா கொஞ்சம் கெத்தாக அவனை பார்த்து தலைமுடியை சிலுப்பியபடி, கண்டிப்பா நான் உங்க ஃப்ரெண்ட கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் என்றாள். அஜய் அவளை அதிர்ச்சியாக பார்க்க அனன்யா அவனிடம், நான் ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு காரணம் தெரியுமா? அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு குழந்தையே இல்ல 7 குழந்தைங்கள பாத்துக்கிறேன். ஆருஷ விட உங்க எல்லாரையும் பார்க்க தான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க இங்க இருக்கீங்க, தாத்தா அங்க இருக்காங்க, அதோட அப்பா உங்கள நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க என்றாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் அஜய்க்கு லேசாக சிரிப்பு வந்தாலும் கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது. அவன் கொஞ்சம் குற்ற உணர்வுடன் அவளை பார்த்து, சாரி அண்ணி, இனி இந்த மாதிரி நடக்காது என்றான். அனன்யா உடனேயே, பஸ்ஸு, காரு, ஆட்டோ இப்படி நீங்க எதுல வருவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் நீங்க வீட்ல இருக்கணும். தாத்தா உங்கள வரவேற்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காரு என்றாள். அனன்யாவின் பேச்சில் அஜய் சத்தமாக சிரிக்க அனன்யாவும் அவனுடன் சேர்ந்து சிரித்தாள். பின்னர் அஜயின் அப்பா மிஸ்டர் கோகுல் கொடுத்த பேப்பரை ஒரு முறை பார்த்தவள் அதை அஜயிடம் காண்பித்து, இப்போ இதை என்ன செய்ய போறீங்க என்று கேட்டாள். அனன்யாவின் கேள்வியில் மீண்டும் அமைதியான அஜய் ஒருமுறை அந்த பேப்பரை கவனமாக பார்த்தான். பின்னர் அவளிடமிருந்து அந்த பேப்பரை வாங்கியவன் அனன்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த காகிதத்தை கசக்கி கிழித்து போட்டவன் சிரித்தபடி, இதுதான் அவருக்கு சரியான பதில். அவர் போடுற இந்த மாதிரி கண்டிஷனை ஏத்துக்கிற அளவுக்கு இந்த அஜய் ஒன்னும் அவ்வளோ வீக்கான ஆள் இல்ல. என் அம்மாவோட ட்ரஸ்ட திரும்ப வாங்குறதுக்காக கூட நான் என்னைக்கும் அவர் முன்னாடி தலை வணங்கி போக மாட்டேன். ஆனா எப்படி இருந்தாலும் அதை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கியே தீருவேன். அதுக்காக நான் என்ன செய்யவும் தயாரா இருக்கேன் என்றான். ஆனால் இவ்வளவு உறுதியாக பேசினாலும் அஜய்க்கு அவனது அப்பா தன்னை அவ்வளவு எளிதில் ஜெயிக்க விட மாட்டார் என்று அவனுக்கு நன்றாகத் தெரியும். அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தடையை போட அவர் யோசிப்பார். ஆனால் அதை தாண்டித்தான் அவன் அவரை எதிர்த்து வரவேண்டும். இந்த முறை அது அவனுக்கு எளிதாகவும் இருக்காது. ஆனால் இந்த முறை தன் அம்மாவுக்காக அவரை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தான் அஜய். அஜயின் தைரியத்தை பார்த்த அனன்யா சிரித்தபடி தன்னுடைய ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவன் முன்பாக காட்டி, இத பாத்தீங்கன்னா அப்புறம் நீங்க எதுவும் செய்ய வேண்டியது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு அஜய் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தவன் அதில் இருந்ததை படித்து பார்த்துவிட்டு கொஞ்சம் குழப்பத்துடனும் ஆச்சரியத்துடனும் அனன்யாவை பார்த்து, அண்ணி இது என்று பேச முடியாமல் வார்த்தையை நிறுத்தினான். சிரித்தபடி அவன் தோள் மேல் கை வைத்த அனன்யா, யாரோ ஒருத்தர் என் குடும்பத்தை உடைக்கணும்னு நினைச்சாலோ இல்ல என் குடும்பத்துல இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சாலோ நான் சும்மா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அஜய்? இது ட்ரஸ்ட் பேப்பர். இன்னையில இருந்து அந்த ட்ரஸ்டோட மேஜர் ஷேர் ஹோல்டர் நீங்க தான். இனி இது உங்களோட ட்ரஸ்ட். இனி நீங்க இதுல உங்க விருப்பப்படி என்ன வேணும்னாலும் செய்யலாம். சந்தோஷமா என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட அஜய் ஆச்சரியத்துடன், அண்ணி இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி இந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? அந்த ஆள் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாரு என்று கேட்டான். அனன்யா அவனிடம், நீங்க மிஸ்டர் கோகுல அவரோட பையங்கிற உறவுல போய் மீட் பண்ணீங்க. ஆனா நான் மிஸ்ஸஸ் அனன்யா ருத்ரன்கிற அடையாளத்தோட போனேன். இதுக்கு மேல என்ன நடந்திருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும் என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் சட்டென முன்னே வந்தவன் அவளை அணைத்துக் கொண்டு, தேங்க்ஸ் அண்ணி,
தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ அண்ணி என்றான். அனன்யா அவனிடம், எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அஜய். நான் இத டீலா தான் முடிச்சேன். இப்போ இந்த தேங்க்ஸ் சொல்றத எல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு வாங்க. தாத்தா உங்கள நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காரு என்றவள் சிரித்தபடி அங்கிருந்து வெளியேறப் போனாள். அப்போது அஜய்க்கு திடீரென ஏதோ தோன்ற அவன் உடனேயே அண்ணி என்று அழைத்தான். அனன்யா அவனை திரும்பிப் பார்க்க அஜய் அவளை பார்த்து மர்மமாக புன்னகைத்தவன், ஏன் சார்பா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க அண்ணி என்றான். எபிசோட் 253. அஜய் நன்றி சொன்னதை கேட்டதும் ஒரு நொடி அனன்யா திகைத்துப் போனாலும் உடனேயே தன்னை நிதானப்படுத்தி சரியென்று தலையசைத்து புன்னகைத்தாள். அவனது கண்களை பார்க்கும்போதே அவனுக்கு ருத்ரனைப் பற்றி ஏதோ தெரிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டாள் அவள். அதுவும் இன்று அனன்யா செய்த வேலையை வைத்து அவனது சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. ஏனெனில் எப்போதுமே மிஸ்டர் கோகுல் செயல்களுக்கு அஜய்க்கு பதிலாக ருத்ரன் தான் பதிலடி கொடுப்பான். அவர்களின் உறவு அப்படித்தான் இருந்தது. நண்பர்கள் என்பதை தாண்டி அவர்களுக்குள் ஒரு ஆழமான பிணைப்பு இருந்தது. அதுதான் எப்போதும் அவர்களின் கவசமாக இருந்தது. ருத்ரன் அவர்களின் பிரச்சனைகளுக்கு எப்போதும் கவசமாக இருப்பான். அதேபோல உணர்வுகள் ரீதியான விஷயத்தில் ருத்ரனுக்கு அஜய் எப்போதும் துணையாக நிற்பான். அவனுக்கு சரியான வழியை காட்டுவான். அதே நேரம் சூர்யா இவர்களிலிருந்து வித்தியாசமானவன். ஆனால் அவனது வாழ்க்கையும் இவர்கள் இருவருடனும் இணைந்தே இருந்தது. அவர்கள் இருவருக்காகவும் அவன் எதையும் செய்வான். அனன்யாவுக்கு கூட அவர்களின் நட்பை பார்த்து வியப்பாகத்தான் இருக்கும். அஜய் இரவு வீடு வந்து சேர அவனை பார்த்ததும் தாத்தா முதலில் திட்டி அவரது வழக்கமான ஆயுதத்தை கொண்டு அவனை வரவேற்கத் தவறவில்லை. அதன் பின்னர் எல்லோரும் ஒன்றாக இரவு உணவு உண்டனர். இங்கே வந்த பின்னர் ரொம்பவே நிம்மதியாக உணர்ந்தான் அஜய். ஏனெனில் இதுதான் அவனது உண்மையான குடும்பம். இங்கே அவன் திட்டு வாங்கினால் கூட அது அவன் மேல் உள்ள உண்மையான அன்பினால்தான் இருக்கும். அதன் பின்னர் வழக்கமான சீண்டல்களும் சிரிப்புகளும் என அந்த இடம் ரொம்பவே கலகலப்பாக மாறிப்போனது. தன் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அனன்யாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவளது குடும்பம் இப்போது முழுமையாக இருக்க ருத்ரன் இங்கே இல்லாதது மட்டுமே இப்போது குறையாக இருந்தது. அவனை அவள் ரொம்பவே மிஸ் செய்தாள். அவன் ஞாபகம் வந்ததும் உடனேயே தன்னுடைய அறைக்கு வந்தவள் ருத்ரனின் எண்ணுக்கு போன் செய்தாள். ஒரே ரிங்கில் போனை எடுத்த ருத்ரன் தன் முன்பாக ஓடிக்கொண்டிருந்த டிவி சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டியா நீ என்று கேட்டான். அனன்யா லேசான சிரிப்புடன் கொஞ்சம் சோகமாக, ஆனா எனக்கு இப்போ முழுமையா இந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியல. நீங்க எங்களோட இல்ல. இதெல்லாம் எப்போ சரியாகி எல்லாம் எப்போ நார்மல் ஆகும்னு எனக்கு தெரியல என்றாள். ருத்ரன் அவளிடம், கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் பொண்டாட்டி. அதான் அதுக்கான வேலையை நீ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டியே என்றபடி தன் முன்பாக ஓடிக்கொண்டிருந்த ஃபிளாஷ் நியூஸை பார்த்தான் ருத்ரன். அதில் ராஜசேகர் நிறுவனத்தின் அழிவுக்கான செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. தொழிலில் அவர் மோசடி செய்ததாக சொல்லி போலீஸ் அவரை கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த செய்திதான் இப்போது டிவியில் அவசர செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து ருத்ரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். தன்னை பார்ப்பதற்காக தன் தாத்தா இங்கே வந்தபோது ராஜசேகர் அவரை எப்படி இந்த வீட்டிற்கு வெளியே நிற்க வைத்து அவமானப்படுத்தினார் என்று நினைக்க நினைக்க அவன் மனது கொதிக்க ஆரம்பித்தது. ஆனால் இன்று அதைவிட மிகப்பெரிய ஒரு அவமானத்தை அவர் சந்தித்து விட்டார். அதை நினைத்து அவன் மனம் இப்போது சந்தோஷப்பட்டது. சிறிது நேரம் யோசித்த ருத்ரன், அஜய் எப்படி இருக்கா என்று கேட்டான். அவர் நல்லா இருக்காரு. அப்புறம் நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்றாள் அனன்யா. ருத்ரன் அவளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாகச் சிரித்தபடி இருக்க அனன்யா முகத்தை சுருக்கியபடி அவனிடம், இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணுமா? சரி சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி கூட இருக்கா என்றாள். அவள் சொன்னதை கேட்டவன் தன் புருவத்தை உயர்த்தியபடி தீவிரமான குரலில், ஒரே ஒரு பொண்டாட்டிதானா என்று கேட்டான். அவன் இப்படி கேட்டதும் அதிர்ச்சியும் கோபமுமான அனன்யா பல்லை கடித்தபடி, ஏன் சாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கோ, இல்ல இன்னும் நிறைய வேணும்னு எதிர்பார்க்கறீங்களோ என்று கேட்டாள். அனன்யாவை கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்க நினைத்த ருத்ரன், எனக்கு நிறைய தேவை இருக்கு பொண்டாட்டி. ஆனா நீ என்னோட தேவையை நிறைவேற்ற மாட்டேங்கிற. நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் எனக்கு என்ன வேணும்னு காமிக்கிறேன் என்றான். ருத்ரனின் இந்த பேச்சை கேட்ட அனன்யா கோபமாக, நீங்க முதல்ல என்ன வந்து பாருங்க, அப்ப சொல்றேனா உங்களோட தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றாள். அனன்யாவின் கோபத்தை பார்த்த ருத்ரன் சிரிப்பை அடக்கியபடி, ஏ பொண்டாட்டி என்ன ஆச்சு, நீ கோவப்படுறியா என்று கேட்டான். வலுக்கட்டாயமாக சிரித்த அனன்யா பல்லை கடித்தபடி, இல்லையே, நான் ஏன் கோவப்பட போறேன். இப்போ எனக்கு உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் தோணுது. நீங்க முதல்ல என் முன்னாடி வாங்களேன், அப்புறம் சொல்றேன்னா என்றாள். அவள் சொன்னதை கேட்டு சிரித்துக் கொண்டான் ருத்ரன். அவனுக்கு அனன்யாவை சீண்டி பார்ப்பது ரொம்பவே பிடித்திருந்தது. அவன் மனதில் வேறு திட்டங்கள் இருக்க அதற்காகத்தான் அவன் வேண்டுமென்றே
அனன்யாவை சீண்டி விளையாடினான். இருவரும் போனில் பேசி முடித்து அப்படியே உறங்கிப் போனார்கள். அடுத்த நாள் காலையில் நித்யாவும் மாலாவும் ஹாலில் கவலையுடன் இருந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்தாலே ராஜசேகர் போலீஸ் கஸ்டடியில் இருப்பதை நினைத்து இருவரும் இரவு முழுக்க உறங்கவில்லை என்று தெளிவாக தெரிந்தது. லாயருடன் பேசிவிட்டு கவலையுடன் போனை கட் செய்தாள் நித்யா. அவளின் கவலையான முகத்தை பார்த்த மாலா, என்ன ஆச்சு நித்யா? லாயர் என்ன சொன்னாரு என்று கேட்டார். நித்யா சோகமாக தன் தலையை அசைத்தாள். அதை பார்த்த மாலாவின் உடல் வலுவிழந்து தடுமாற ஆரம்பித்தது. நித்யா அவரை தாங்கி பிடித்து சோஃபாவில் அமர வைத்தாள். மாடிப்படியில் நின்று அம்மாவும் மகளும் இருக்கும் நிலையை பார்த்து சிரித்துக் கொண்டான் ருத்ரன். இதுதான் அவனது பழிவாங்கும் படலத்தின் முதல் படி. அதற்கே அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது ருத்ரன் தன்னுடைய அடுத்த நிலைக்கு சென்று விட்டான். இவர்கள் எல்லோரும் தன் தாத்தாவை அவமானப்படுத்தியதை அவனால் என்றும் மறக்க முடியாது. அதை நினைத்ததும் அவன் முகம் இறுக்கமாக ஏதோ யோசனையுடன் கீழே இறங்கி வந்தான். ருத்ரனைக் கண்டதும் அவன் அருகே ஓடி வந்த நித்யா அவன் கைகளை பிடித்துக் கொண்டவள் பதட்டத்துடன், என்ன ஆச்சு சித்? நீ எங்க இருந்த? அப்பாவை நீதான் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். நேத்து நைட்டு அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் அவர் போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. ப்ளீஸ் சித், ஏதாச்சும் செஞ்சு அப்பாவை வெளியில கூட்டிட்டு வா என்றாள். மாலாவும் ருத்ரனை பார்த்ததும் அழ ஆரம்பித்தவர் அவன் முன்பாக கைகூப்பி வணங்கி, சித்தார்த் தம்பி, நீங்க தான் ஏதாச்சும் செஞ்சு அவரை காப்பாத்த முடியும். எங்க 2 பேராலையும் எதுவும் செய்ய முடியல. ப்ளீஸ் தம்பி, அவர் ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன செய்வோம்? நீங்க தான் அவருக்கு எதுவும் ஆகாம அவரை வெளியில கூட்டிட்டு வரணும் என்றார். அம்மாவையும் மகளையும் ஒரு பார்வை பார்த்தான் ருத்ரன். அவர்கள் இருவரின் கண்ணீரும் ருத்ரனின் கண்களுக்கு வெறும் பாசாங்கு போலதான் தெரிந்தது. இன்று தங்களுக்கு ஆதரவாக இருந்த ராஜசேகர் இல்லை என்று அவர்கள் இருவரும் அவ்வளவு கவலைப்படுகிறார்கள். அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவர்களின் நிலை என்ன என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இத்தனை வருடங்களாக தன்னை தன் குடும்பத்திலிருந்து மொத்தமாக ஒதுக்கி வைத்திருந்த போது இந்த எண்ணம் அவர்களுக்கு வரவில்லையே. என் குடும்பமும் மொத்தமாக என்னை நம்பித்தானே இருந்தது. நான் தானே என் குடும்பத்தின் பலம். அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நான் தானே ஆதரவாக இருந்தேன். இன்று அவர்களுக்கு அந்த நிலை வரும்போது மட்டும் இவ்வளவு வேதனைப்படுபவர்களுக்கு அப்போது அந்த எண்ணம் வரவில்லையே என்று எண்ணினான் ருத்ரன். இந்த எண்ணம் வந்ததும் அவர்கள் இருவரையும் வெறுப்புடன் பார்த்த ருத்ரன் தன் கையை அவளிடமிருந்து விடுவித்துக் கொண்டு, நீ கவலைப்படாத நித்யா, அவர் ஈவினிங்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. நான் இப்போ அந்த வேலையா தான் வெளியில போறேன். ஆபீஸ்ல இருந்து சில ஃபைல்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் தன் கண்களை துடைத்துக் கொண்ட நித்யா, ஓகே, அப்ப நானும் வரேன், நாம சேர்ந்தே போகலாம் என்றாள். ஆனால் ருத்ரன், இல்ல நித்யா, நீ என்னோட வரவேண்டாம் என்றான். அவன் சொன்னதை கேட்டு நித்யா கோபமாக ருத்ரனை பார்க்க, ருத்ரன் அவளிடம், நான் சரியாதான் சொல்றேன் நித்யா, நீ இந்த நேரத்துல ஆன்ட்டிக்கு துணையா வீட்ல இரு. அபிஷியல் வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீ எனக்கு அங்கிளோட ஆக்சஸ் கார்டு மட்டும் என்கிட்ட கொடு. அப்பதான் என்னால எனக்கு தேவையான ஃபைல்ஸை எடுக்க முடியும் என்றான். ருத்ரன் ஆக்சஸ் கார்டு கேட்டதும் நித்யாவும் மாலாவும் ஒரு நொடி அமைதியாகி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் அமைதியை பார்த்த ருத்ரன் மீண்டும் ஆக்சஸ் கார்டை கேட்டான். அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேள்வி கேட்காமல் மாலா எழுந்து சென்று அவன் கேட்ட கார்டை கொண்டு வந்து கொடுத்தார். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அவரால் ருத்ரனை தவிர வேறு யாரையும் நம்ப முடியாது. அவர் கொடுத்த கார்டை வாங்கிக் கொண்டு தனக்குள் சிரித்தபடி அமைதியாக வெளியேறினான் ருத்ரன். அதே நேரம் அங்கே தனது அறையில் அமர்ந்திருந்த அனன்யா நேற்று இரவிலிருந்து ருத்ரன் தன்னை சமாதானம் செய்யவில்லை என்று முகத்தை தூக்கி வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அதிலும் அவள் கோபமாக இருப்பது அவனுக்கு தெரிந்தும் அவன் தன்னை சமாதானம் செய்யவில்லை என்று அவள் கோபத்தில் இருந்தாள். சோஃபாவில் அமர்ந்தபடி எரிச்சலுடன் ருத்ரனின் போட்டோவை முறைத்து பார்த்தவள், உங்களுக்கு என் மேல எவ்ளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. காலையிலிருந்து எனக்கு ஒரு கால் ஆர் மெசேஜ் கூட பண்ணல. அப்ப நான் கோவமா இருந்தா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லல்ல. ஆனா எப்ப பாரு ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சும்மாதான் இல்ல? இந்த முறை நீங்க என்ன சொன்னாலும் நான் காதுலயே வாங்க போறதில்ல பாருங்க. நீங்க சொல்ற எதையும் நான் நம்பவே மாட்டேன் என்று சலிப்பாக சொன்னாள். மீண்டும் அவளே, இப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு வர கோவத்துக்கு நீங்க மட்டும் இப்ப என் முன்னாடி வந்தீங்க, அப்படியே ஒரு துப்பாக்கியை எடுத்து உங்களை சுட்டுடலாமான் இருக்கு. ஆனா என்னால அதையும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களை பார்த்த உடனேயே என் கோவம் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். நான் ஏன் தான் உங்களை இந்த அளவுக்கு லவ் பண்றேனோ எனக்கே தெரியல என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள, அதே நேரம் அவள் போனில் மெசேஜ் சத்தம் கேட்டது. அனன்யா உடனே தன் போனை எடுத்து பார்க்க ருத்ரன் தான், ஏன்னா நானும் உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன் என்று மெசேஜ் அனுப்பி இருந்தான். ருத்ரனின் மெசேஜை படித்ததும் அனன்யாவுக்கு குழப்பமாக இருந்தது. ஏனெனில் அவள் மனதில் இருந்த கேள்விக்கு ருத்ரன் பதில் அனுப்பி இருக்கிறான். ஒருவேளை அவன் தன் அறைக்கு வந்துவிட்டானோ என்று வேகமாக அறை முழுக்க பார்வையை திருப்பினாள் அனன்யா. ஆனால் ருத்ரன் அங்கு எங்கேயும் இல்லை.
அதே நேரம் மீண்டும் அவளுக்கு மெசேஜ் வந்தது. அனன்யா போனை எடுத்து பார்க்க, கண்டிப்பா என் பொண்டாட்டிக்கு என் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் அதெல்லாத்தையும் சரி பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று மெசேஜ் வந்திருந்தது. அடுத்தடுத்து தொடர்ந்து ருத்ரனின் மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது. அனன்யா தொடர்ந்து அதை படிக்க ஆரம்பித்தாள். நாம நம்ம காதல எங்க தொடங்கினோமோ, எங்க நான் உனக்கு சொந்தமா ஆனேனோ, நீ எனக்கு எங்க சொந்தமா ஆனியோ, எங்க நம்ம காதல் அடுத்த கட்டத்துக்கு போச்சோ, எங்க நாம நமக்குள்ள இருந்த உறவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோமோ, எங்க நீ என்ன முழுசா உனக்கானவனா ஏத்துக்கிட்டியோ, இன்னைக்கு அதே இடத்துக்கு அதே நேரத்துக்கு வரணும். இன்னைக்கு அதே நாள் அதே நைட். இன்னைக்கு நான் உன்னை திரும்பவும் எனக்கானவளா மாத்திக்க போறேன். உனக்காக காத்திருந்து உன்னை எப்ப பார்க்க போறோம், எப்போ உனக்கு மட்டும் சொந்தமா மாறப் போறோம்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம காதலோட முதல் அடையாளமான அதே இடத்துல நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் பொண்டாட்டி என்பதாக ருத்ரனின் அடுத்தடுத்த மெசேஜை எல்லாம் படித்த அனன்யா தனக்குள் சிரித்துக் கொண்டாள். இன்று என்ன நாள் என்று ருத்ரனுக்கு ஞாபகம் இருக்கும் என்று அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அதுவும் இத்தனை வருடத்திற்கு பிறகு. அவன் இப்படி ஒரு வழியில் அவளிடம் இதை வெளிப்படுத்துவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இதை யோசித்ததும் அனன்யாவின் இதயம் படபடவென அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. ஒரு இனிமையான உணர்வுடன் சேர்த்து பதட்டமும் வந்து ஒட்டிக்கொண்டது. என்னவோ இப்போதுதான் முதல் முறையாக அவள் வாழ்வில் இதெல்லாம் நடப்பது போல பதட்டமாக உணர்ந்தாள் அவள். அன்றைய பகல் பொழுது முடிந்து இருள் படர ஆரம்பிக்க ருத்ரன் அந்த ஏரிக்கு அருகில் நின்றபடி அனன்யாவுக்காக காத்திருந்தான். ருத்ரன் அந்த இடத்தை கவனமாக ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டிருந்தான். இங்குதான் அவனும் அனன்யாவும் தங்கள் காதலை முதலில் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களின் காதலுக்கு வேறொரு பரிணாமத்தை கொடுத்தார்கள். இந்த இடம் இப்போதும் அதே மாதிரித்தான் இருந்தது. இந்த இடத்தில் அவனுக்கும் அனன்யாவுக்கும் நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் சேர்ந்திருந்தது. யாருக்கும் தெரியாமல் அவர்கள் இருவரும் அடிக்கடி இங்கே வந்து பார்த்து கொண்டார்கள். இந்த இடம் அவர்களுக்கு வேறொரு உலகம் போன்றது. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு அவன் இந்த இடத்தை பார்க்கிறான். பழைய நினைவுகள் ருத்ரனை புத்துணர்ச்சியாக உணர வைத்தது. தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் கைகளை விட்டபடி வானத்தில் இருந்த நிலவை ரசித்துப் பார்த்துக் கொண்டிருந்தான் ருத்ரன். அப்போது அவன் காதில் வளையல் சினுங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் அவன் உதடுகள் சிரிப்பில் மலர்ந்தது. தன் வலது கையை எடுத்து நெஞ்சில் வைத்தவன் கண்களை மூடியபடி நின்றான். இந்தச் சத்தம் அவனது இதயத்தில் நிறைய பழைய நினைவுகளோடு கலந்திருந்தது. மெதுவாக கண்களை திறந்து தன் முன்பாக திரும்பி பார்த்தவன் அப்படியே மெய்மறந்து நின்றுவிட்டான். வானத்தில் இருக்கும் நிலவு இன்று அவனுக்கு மிகவும் அழகாக இருப்பதாக தோன்றியது. எபிசோட் 254. ருத்ரன் பரிசாக கொடுத்த அதே சேலையைத்தான் இன்று அனன்யா உடுத்தியிருந்தாள். அவளது நீண்ட தலைமுடி அலையலையாக காற்றில் பறக்க, நெற்றியில் அழகான பொட்டு, உதட்டில் லேசாக லிப்ஸ்டிக், காதில் தோடு என்று அழகான மேக்கப் போட்டு அவளது அழகுக்கு மேலும் அழகை சேர்த்திருந்தாள் அனன்யா. இன்று தன் முன்பாக இருக்கும் அனன்யா தன்னுடைய அனன்யாவாக இருப்பதை உணர்ந்தானவன். ருத்ரன் போனதிலிருந்து இந்த அனன்யாவை அவள் தனக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்தாள். இன்றுதான் மீண்டும் அவளின் பழைய நிலை வெளியே வந்திருக்கிறது. ருத்ரனுக்கு எதிரே நின்றபடி அவனை காதலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அனன்யா. பின்னர் இருவரும் ஒருவரை நோக்கி ஒருவர் நெருங்கிச் செல்ல ஆரம்பித்தனர். நெருங்கி வரும்போதே ஒருவர் விழியில் ஒருவர் தொலைந்து போனார்கள். அந்த அமைதியான இடத்தில் அவர்கள் இருவரின் உணர்வுகள் நிறைந்திருக்க, அங்கே வார்த்தை தேவையாக இருக்கவில்லை. இருவரின் பார்வையும் கட்டுண்டு கிடக்க, அவர்களின் இதயம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தது. மெதுவாக அனன்யாவை நெருங்கி வந்த ருத்ரன் தன் ஒரு கையை நீட்டி அவள் இடையை சுற்றி வளைத்து அவளை தன்னருகே இழுத்து தன்னுடைய கை அணைப்பிற்குள் பிடித்துக் கொண்டவன் மற்றொரு கையால் அவள் முகத்திலிருந்த முடியை ஒதுக்கிவிட்டான். ருத்ரனின் மென்மையான இந்த தொடுகை அனன்யாவிற்குள் மிகப்பெரிய பிரளயத்தையே உருவாக்கியிருந்தது. அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்க, அனன்யா மெதுவாக ருத்ரன் என்றாள். அதற்கு மேல் அவள் எதுவும் பேசும் முன்பாகவே அவள் உதட்டில் தன் விரலை பதித்த ருத்ரன் ஷ் என்றான். அவனது செயலில் விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள் அனன்யா. ருத்ரன் மெதுவாக தன் கைகளை உயர்த்தி அவள் கழுத்து வளைவில் கொண்டு சென்றவன் பெருவிரலால் அவள் கன்னத்தை வருடியபடி அவள் முகத்தை தனக்கு நெருக்கமாக கொண்டு வந்து மென்மையாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவன் முத்தமிட்டதும் அனன்யாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவளது இதயம் இன்னும் பலமாக அடிக்க ஆரம்பிக்க, ருத்ரனின் கைகளை பிடித்திருந்த அனன்யாவின் பிடி இன்னும் இறுக்கமானது. அவனது ஒற்றை முத்தத்தில் அனன்யாவின் உடலிலிருந்த ஒவ்வொரு அணுவும் விழித்துக் கொண்டது. அந்த ஒற்றை முத்தத்தில் ருத்ரன் தன்னுடைய மொத்த உணர்வையும் அவளிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனது காதல், அவளை விட்டு பிரிந்திருந்த வலி, பயம், சந்தோஷம், துக்கம் என அனைத்தையும் அந்த ஒரு முத்தத்தில் அவளுக்கு உணர்த்த முயற்சித்தான். இத்தனை வருட துக்கமெல்லாம் இந்த நொடி
சந்தோஷமாக மாறியிருந்தது. அனன்யாவின் முகத்தை பிடித்திருந்த ருத்ரன் தன் கன்னம் கொண்டு அவளது கன்னத்தில் மென்மையாக வருட ஆரம்பித்தவன் மெதுவாக அவள் காதுக்குள், எப்போ எப்படி ஏன்னு எதுவும் தெரியல பொண்டாட்டி. ஆனா திரும்பவும் நான் உன்கிட்ட மொத்தமா விழுந்துட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதலுக்கு எல்லையே இல்ல. ஐ லவ் யூ சோ மச் பொண்டாட்டி என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட அனன்யா புன்னகைத்துக் கொண்டாள். உதட்டிலிருந்த புன்னகையோடு சேர்த்து அவள் கண்களில் லேசான கண்ணீரும் சேர்ந்து கொண்டது. அவள் முகத்தை விட்டு விலகிய ருத்ரன் இப்போது அவள் முகத்தை அழுத்தமாக பார்த்தான். அனன்யாவின் கண்களில் லேசான கண்ணீரை பார்த்தவன் அவள் கண்களில் காதலுடன் இதழ் பதித்து, ஏய் பொண்டாட்டி, எப்பவுமே உன் காதல நான் உன் கண்ணீர் மூலமாதான் உணரணுமா? இன்னைக்கும் உன்னோட இந்த உதடுகள் எதுவும் பேசாம என்ன காக்க வச்சு சித்திரவதை பண்ண போகுதா என்று கேட்டான். அனன்யா அமைதியாக இருக்க ருத்ரன் குரல் இப்போது அழுத்தமாக வர ஆரம்பித்தது. அவன் அவளிடம், சொல்லு பொண்டாட்டி, உன் மனசுல இருக்கிறத இன்னைக்கு சொல்லிடு. என் காதலுக்கான பதில ப்ளீஸ் உன் வாயத் திறந்து சொல்லு பொண்டாட்டி என்றான். அவனது காதலுக்கான பதிலை அனன்யாவின் வாயால் கேட்க நினைத்தான் ருத்ரன். அனன்யா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவள் மென்மையாக, நீங்கதான் என்றாள் அவள். அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் அவள் முகத்தை விட்டு பின்னால் சென்றவன் அவள் கண்களுக்குள் பார்த்தான். அனன்யா ருத்ரனை அணைத்துக் கொண்டு அவன் கண்களை பார்த்து அவனிடம் தன் காதலை சொல்ல ஆரம்பித்தாள். என் மனசுல, என் மூச்சு காத்துல, என் இதய துடிப்புல, என் உயிர்லன்னு எல்லாமே நீங்கதான் இருக்கீங்க ருத்ரன். என்னோட காதல் உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். என் காதலோட பேர் ருத்ரன். எனக்கு என் காதல சொல்ல வார்த்தை தேவையில்ல. ஏன்னா என்னோட மூச்சுக்காத்தே உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல சொல்லிடும். நீங்க இல்லாம நான் வாழ்ந்த இந்த 3 வருஷமும் நான் மூச்சு கூட விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இந்த நிமிஷம் உங்க கூட இருக்கும்போது அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இந்த நொடி என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷமா இருக்க கூடாதான்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் ருத்ரன் என்றவள் தன்னை குனிந்து பார்த்து கொண்டிருந்த ருத்ரனை நோக்கி கால்களை அழுத்தி ஊன்றி எம்பி நின்றவள் அவன் இதழ்களில் லேசாக தன் உதட்டை பதித்து முத்தமிட்டபடி அவனை மேலும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். ருத்ரனும் அவள் வார்த்தைகளில் சிரித்தபடி அவளை கட்டி அணைத்து பிடித்துக் கொண்டான். அப்போது காற்று வேகமாக வீச அங்கிருந்த மரங்களிலிருந்த மலர்கள் மழையாக மாறி அவர்கள் மேல் பொழிய ஆரம்பித்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி சிறிது நேரம் நின்றிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பின்னர் ருத்ரன் அனன்யாவை அங்கிருந்த புல்வெளியில் அமர வைத்து அவள் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். அவனை காதலுடன் பார்த்தபடி அவனின் தலையை வருடிக் கொடுக்க ஆரம்பித்தாள் அனன்யா. நீண்ட காலத்திற்கு பின்னர் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் இந்த நொடியை அவர்கள் இருவருமே சந்தோஷமாக அனுபவித்தனர். அனன்யாவின் மடியில் படுத்திருந்த ருத்ரன் மென்மையாக புன்னகைத்துக் கொண்டான். அதை கவனித்த அனன்யா, என்ன விஷயம் ருத்ரன், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். கண்களை திறந்து அனன்யாவை பார்த்தவன் ஜாலியான குரலில், இன்னைக்கு நைட் நான் நினைச்சது நடந்துருச்சு. அடுத்து என்ன நடக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா, என்னது, என்ன சொன்னீங்க நீங்க என்று கேட்டாள். அவளது கேள்வியில் சிரித்த ருத்ரன் மர்மமாக சிரித்தபடி, என்ன பொண்டாட்டி இப்படி கேக்குற? உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கே நல்லா தெரியும் என்றவன் லேசாக கண்ணை சிமிட்ட அவனது செயலின் அர்த்தம் புரிந்தவள் அதிர்ச்சியுடன் கண்களை விரித்து அவனை பார்த்தபடி எழுந்து ருத்ரனின் தலையை பிடித்து ஆட்டியபடி, அப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்காதீங்க என்றாள். அதை கேட்டதும் அவள் கையை பிடித்து ருத்ரன் இழுக்க அவன் இழுத்த வேகத்தில் அவன் மார்பிலேயே சரிந்து விழுந்தாள் அனன்யா. அவளை தன் கை அணைப்புக்குள் பிடித்துக் கொண்டவன், நான் நல்லா யோசிச்சுட்டேன் பொண்டாட்டி, இன்னைக்கு நாம அதையும் செஞ்சிருவோம் என்றான். அவனது பேச்சில் அனன்யாவுக்கு வெட்கம் வர அவளது வெட்கத்தை பார்த்த ருத்ரன் இந்த சமயத்தை பயன்படுத்தி அவளது கன்னத்தை அழுத்தமாக பிடித்தபடி மெல்ல மெல்ல அவள் முகம் முழுக்க தன் முத்த ஊர்வலத்தை தொடர்ந்தான் ருத்ரன். இறுதியாக அவள் இதழ்களை அவன் நெருங்கிய சமயம் அவள் நெஞ்சில் கை வைத்து தடுத்த அனன்யா, என்ன பண்றீங்க ருத்ரன் என்றாள். அனன்யாவின் கேள்வியில் முகத்தை சுருக்கிய ருத்ரன், நீ முன்னாடி மாதிரி ஏதாச்சும் காரணம் சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்காத பொண்டாட்டி. ஏன்னா இங்க நம்ம ஃபேமிலியும் இல்ல, நம்ம பையனும் இல்ல, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் என்றான். அவனது வார்த்தைகளில் சிரித்த அனன்யா, இங்க நாம 2 பேர் தான் இருக்கோம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க நினைச்சத அவ்வளோ ஈஸியா நடக்க விட மாட்டேனா என்ற அனன்யா ருத்ரனிடமிருந்து விலகி எழுந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். அவள் ஓடுவதை பார்த்து முதலில் ருத்ரன் அப்செட் ஆனாலும் பின்னர் சிரித்தபடி எழுந்து அவள் பின்னாலேயே ஓடி அவளை பிடிக்க முயன்றான். அந்த ரம்யமான இரவு நேரத்தில் அவர்களின் இந்த செயல்கள் அந்த இரவின் இனிமைக்கு கூடுதல் அழகை சேர்த்தது.
அனன்யாவின் சிரிப்புச் சத்தம் அந்த அழகான இடத்தை நிறைத்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு அனன்யா இப்படி தன்னை மறந்து சிரிக்கிறாள். அதை பார்த்த ருத்ரனுக்கு இந்த நொடி தன் வாழ்க்கையின் சிறப்பான தருணமாக தோன்றியது. அவன் வாழ்க்கை முழுக்க இப்படியே அனன்யாவின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அவனுக்குத் தோன்றியது. அனன்யா ஏரியின் அருகே ஓடி வந்தவள். அங்கிருந்த தண்ணீரை கைகளில் எடுத்து விளையாட ஆரம்பித்தவள் ருத்ரனின் மீதும் தண்ணீரை வீசினாள். அதைப் பார்த்த ருத்ரன், என்ன பண்ற பொண்டாட்டி, நனைஞ்சிடப் போறடி, தண்ணியிலிருந்து முதல்ல வெளியில வா என்றான். அனன்யா இந்த நொடி பழைய அனன்யாவாக மாறியிருந்தாள். அதை பார்த்து ருத்ரனுக்கும் மேலும் அவளது இயற்கையான குணத்தை வெளிக்கொண்டு வர தோன்றியது. இருவரும் இப்போது தண்ணீரில் ஆட்டம் போட ஆரம்பித்தனர். அனன்யா ருத்ரன் என்ன செய்கிறான் என்று கவனிக்காத போது சட்டென அவள் பின்னால் வந்தவன் அவளை தன் கைகளுக்குள் அணைத்துப் பிடித்து, மாட்னியா, இனி என்ன அவாய்ட் பண்ணிட்டு எங்க ஓடுவ என்று கேட்டான். தன் இடுப்பைச் சுற்றியிருந்த ருத்ரனின் கையை தன்னோடு இன்னும் சேர்த்து பிடித்துக் கொண்ட அனன்யா, நான் எங்க எஸ்கேப் ஆன என்று கேட்டாள். அனன்யா பார்த்த பார்வையில் ருத்ரன் அப்படியே உருகிப் போய்விட்டான். நீ ரொம்ப மோசம் பொண்டாட்டி, என்னை எப்படி சமாதானம் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியலல்ல என்றான். அவனது வார்த்தையில் லேசாக ருத்ரனை திரும்பி பார்த்த அனன்யா, இல்ல, எனக்கு உங்கள சமாதானம் பண்ணவே தெரியாது என்றவள் அவனது முகத்தை நெருங்கிச் சென்று அவனது ஈர இதழ்களில் தன் இதழ்களை ஒற்றி எடுத்தவள் அவன் காதருகே நெருங்கி, இப்படியா, இல்ல என்று அவள் இழுக்க அவளது செயல் ருத்ரனின் உடலை சிலிர்க்கச் செய்தது. வேகமாக மூச்சு விட்டவன் தன்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான். மீண்டும் தன் உதடுகளை அவன் கன்னத்தின் அருகே கொண்டு வந்த அனன்யா மீண்டும் அவனை முத்தமிட்டவள், இப்படியா இல்ல இப்படியா என்று கேட்டவள் இப்போது அவன் கழுத்தருகே சென்று முத்தமிட்டபடி, இல்ல இப்படி உங்கள சமாதானம் செய்யணுமா என்று கேட்டாள். அவளின் ஒவ்வொரு செயலிலும் ருத்ரனின் உடல் ஆட்டம் காண ஆரம்பித்தது. தன்னை கட்டுப்படுத்த அனன்யாவின் இடுப்பை இறுக்கமாக பிடித்து தன்னுடன் அணைத்துக் கொண்டு, இது கொஞ்சம் கூட சரியில்ல பொண்டாட்டி, நீயே என்ன உசுப்பி விடுற, அப்புறம் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றான். ருத்ரனின் தவிப்பைக் கண்டு சிரித்த அனன்யா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடத்துல தானே நாம நம்மளோட காதல புதுசா ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதுக்கான ஆனிவர்சரி. சோ இன்னைக்கு அதுக்காக எனக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொண்டு வந்தீங்க? எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க தானே என்று கேட்டாள். அவளது கேள்வியில் கொஞ்சம் அதிர்ச்சியான ருத்ரன், கிஃப்டா, எதுக்கு என்று கேட்டான். அவன் இப்படி கேட்டதும் அவனை முறைத்துப் பார்த்த அனன்யா, என்ன இப்படி கேக்குறீங்க? அப்படின்னா எனக்கு நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரலையா? இன்னைக்கு எவ்ளோ முக்கியமான நாள், ஆனா நீங்க அதுக்காக எனக்கு எதுவுமே கிஃப்ட் வாங்கிட்டு வரல என்று குறைபட்டாள். ருத்ரன் தனக்கு இப்படியெல்லாம் பரிசு கொடுக்க வேண்டும் என்று தெரியாது என்பது போல தலையை அசைத்தவன், நான் எதுவும் வாங்கிட்டு வரல, ஆனா எதுக்காக நான் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரணும்? உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு, நான் இப்போ உனக்கு ஆர்டர் பண்றேன் என்றான். அவனது பேச்சில் எரிச்சலான அனன்யா கோபமாக அங்கிருந்து திரும்பியபடி, நீங்க ரொம்ப மோசம் ருத்ரன், எனக்காக நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரல, என்ன அன்ரொமான்டிக் பர்சன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் பைத்தியக்காரி, அவ்ளோ ஈஸியா உங்களை ஏத்துக்கிட்டேன்ல, அதான் உங்களுக்கு என் அருமை தெரியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பின்னாடி உங்களை அலைய விட்டுருக்கணும் நானு, அப்பதான் என் அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று கோபமாக பேசிவிட்டு அவனிடமிருந்து விலகும்போது அவள் முன்பாக ஏதோ மின்னியது. அவள் கழுத்திலிருந்த லாக்கெட்டில் நிலா வெளிச்சம் விழுந்து அதை பிரதிபலிக்க ஆரம்பிக்க அதை பார்த்த அனன்யா கொஞ்சம் ஆச்சரியத்துடன், இது என்ன, இது எப்படி ஏன் கழுத்துக்கு வந்துச்சு என்று கேட்டாள். அவள் கேள்விக்கு பதில் கிடைக்கும் முன்பாகவே அந்த லாக்கெட்டின் வெளிச்சம் இப்போது தண்ணீரில் பிரதிபலிக்க ஆரம்பிக்க இப்போது அதன் பிம்பம் வேறு மாதிரி தெரிந்தது. அதை பார்த்து ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்தாள் அனன்யா. அதிலிருந்த பிம்பம் அவர்கள் இருவரும் இணைந்திருப்பது போல இருக்க அந்த வெளிச்சம் அவள் லாக்கெட்டிலிருந்த வைரத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது. அதே நேரம் சூர்யாவின் அபார்ட்மெண்டில் போதையில் கொஞ்சமும் நிதானமில்லாமல் இருந்த சூர்யாவை அவனது வீட்டிற்கு அழைத்து வந்தாள் சோனியா. அவனை தோள்மேல் சாய்த்து அழைத்து வருவதற்குள் அவளுக்கு போதும் போதுமென்றாகிவிட்டது. கஷ்டப்பட்டு கதவை திறந்து அவனை வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டாள் அவள். சூர்யாவோ நிதானத்தை இழந்து ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான். சூர்யாவை அழைத்து வந்ததில் சோனியா ரொம்பவே சோர்ந்து போய்விட்டாள். அவனை அறைக்கு அழைத்துச் சென்று கட்டிலில் தள்ளியவள் தன் இடுப்பை பிடித்தபடி ஆழ்ந்த மூச்செடுத்தாள். அம்மா, என் இடுப்பு, கை, கால்னு உடம்பெல்லாம் வலிக்குதே. அதுவும் இந்த ஆள லிப்ட்ல தான் கூட்டிட்டு வந்தேன், அதுக்கே இந்த வலி வலிக்குது என்றாள். அவளது பேச்சை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் இன்னமும் ஏதோ உளறிக் கொண்டிருந்தான் சூர்யா. அதை கேட்ட சோனியா, போதையில இந்த ஆள் எந்த படத்தோட ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்றாருன்னு தெரியலையே, இவர் என்ன செய்றாருன்னு இவருக்கு புரியுதா இல்லையா என்றவள் சூர்யாவின் இந்த உளறலில் ரொம்பவே எரிச்சலாகி போனாள்.
எனவே அவனை பார்த்து கொஞ்சம் சத்தமாக, சார், அமைதியா போய் படுத்து தூங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி ஒளர்ற சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு கால் பண்ணிட போறாங்க என்றாள். அவள் என்ன சொல்லியும் அவன் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து சத்தமாக உளறிக்கொண்டே இருந்தான். அவன் என்ன பேசுகிறான் என்று சுத்தமாக அவளுக்கு புரியவில்லை. தலையை பிடித்துக்கொண்டு அவள் அங்கிருந்து செல்ல பார்க்க சூர்யா அவனது கட்டில் நோக்கி சென்றான். போதையில் அவன் கால்கள் தடுமாற ஆரம்பிக்க கட்டிலின் ஓரத்தில் விழப்போனான். எபிசோட் 255. சூர்யா விழப்போனதை பார்த்த சோனியா வேகமாக ஓடிப்போய் அவன் முகத்தை தாங்கிப் பிடித்து அவனை காப்பாற்றினாள். அவள் கையையே தலையணையாக வைத்து அப்படியே தூங்கிவிட்டான் சூர்யா. உறக்கத்திலிருந்த சூர்யாவின் முகம் சோனியாவை மிகவும் ஈர்த்தது. அவன் முகத்தில் தன்னை தொலைப்பதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. அவள் வாழ்க்கை முழுக்க அவனது இந்த முகத்தை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவளுக்கு. அவனை அன்பாக பார்த்தவள், இந்த உலகத்துல எவ்வளவோ அழகான ஆம்பளைங்க இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாரும் இவன் அளவுக்கு என்னை ஈர்க்கல என்று சொல்லிக் கொண்டாள். மென்மையாகச் சிரித்தபடி அவனை கட்டிலில் படுக்க வைத்தவள் அவனது ஷூவை கழட்டிவிட்டு மேல் போர்வையை போர்த்தி விட்டாள். அறையிலிருந்த லைட் எல்லாம் ஆஃப் செய்து கட்டில் அருகே இருந்த நைட் லாம்பை ஆன் செய்தாள். பின்னர் மீண்டும் ஒருமுறை உறங்கும் சூர்யாவின் முகத்தை பார்த்தவள் அவன் அருகே குனிந்து, குட் நைட் மை சூப்பர் ஸ்டார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே செல்ல திரும்ப திடீரென அவள் பின்னாலிருந்து அவள் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான் சூர்யா. அவன் இப்படி செய்வான் என்று சோனியா கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இழுத்த வேகத்தில் சோனியா அவன் அருகே சென்று விழ அவளது இடுப்பைச் சுற்றி இறுக்கமாக கைபோட்டு பிடித்துக் கொண்டவன் போதையில், போகாத, என்ன தனியா விட்டு எங்கேயும் போகாத என்றான். சூர்யாவின் செயலில் சோனியா ரொம்பவே அதிர்ச்சியாகிவிட்டாள். அவனது வார்த்தைகளை கேட்டு பயந்து போனவளுக்கு அவள் இருக்கும் நிலையை நினைத்து வேறு சங்கடமாக இருக்க அவனிடமிருந்து வேகமாக விலகிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தவள், சார், என்ன பண்றீங்க நீங்க? என விடுங்க சார் என்றாள். அவன் கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள சோனியா முயற்சி செய்ய சூர்யாவின் பலத்தின் முன்பாக அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. சோனியா நிமிர்ந்து சூர்யாவின் முகத்தை பார்க்க அவன் கண்கள் இப்போதும் மூடியே இருந்தது. அதை பார்த்ததும் தன் நிலையை எண்ணி இயலாமையை உணர்ந்த சோனியா, இப்ப நான் என்ன செய்யறது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனேயே தன் தலைமுடியை கையில் பிடித்து அவன் மூக்கில் வைத்து ஆட்டினாள். அதில் சூர்யா தன் முகத்தை அசைக்க அதே நேரம் அவளை பிடித்திருந்த அவனது பிடியும் லேசாகத் தளர்ந்தது. இதை பயன்படுத்தி அவனிடமிருந்து விலகி எழ நினைத்தாள் சோனியா. சூர்யா போதையில் சோனியாவை தன்னோடு இழுத்து அணைத்தபடி உறங்க ஆரம்பித்தான். அவனது செயலில் பயந்து போன சோனியா அவனிடமிருந்து விடுபட முயற்சிக்க உடனேயே அவளை இறுக்கமாக பிடித்துக்கொண்ட சூர்யா இந்த முறை அவளை கட்டிலில் தள்ளி அவன் அவள் மேல் படர ஆரம்பித்தான். அவனது செயலில் சோனியாவின் இதயம் துடிப்பதை நிறுத்திவிட மூச்சுவிட மறந்து அவனை பார்த்தாளவள். சூர்யாவும் மெதுவாக இப்போது அவளை நிமிர்ந்து பார்த்தவன் கண்கள் போதையுடன் இருக்க அவன் வலியும் பயமும் கலந்த குரலில், என்னை விட்டுட்டு போகாத, இன்னைக்கு உன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும். நான் என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லியே ஆகணும் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு சோனியாவின் இதயத் துடிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்க அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் தன்னை கட்டுப்படுத்தி, சார், அது என்றாள். ஆனால் அவள் மேலும் எதுவும் பேசும் முன்பாகவே அவள் உதட்டில் விரல் வைத்து, ஷ், நான் தான் உன்கிட்ட சில விஷயம் பேசணும்னு சொல்றேன்ல, சோ என்ன முதல்ல பேச விடு. இன்னைக்கு நீ நான் பேசுறத மட்டும்தான் கேட்கணும் சோனி, ஓகே என்றான். பாவம், அவளால் அவன் சொல்வதை கேட்பதைத் தவிர வேறென்ன செய்ய முடியும்? அவனை எதுவும் செய்ய முடியாத நிலையில் அல்லவா அவள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாள். கண்களை அகல விரித்தபடி அவனை பார்த்திருந்தாள் அவள். அவளது கண்களை பார்த்த சூர்யா சிரித்தபடி அவனது விரல் கொண்டு அவளது கண்களை வருடினான். அவனது செயலில் சோனியாவிற்கு புது உணர்வு உண்டானது. பின்னர் அவன், உனக்கு தெரியுமா சோனி, உன் கண்ணு ஒண்ணு அவ்வளோ அழகெல்லாம் இல்ல என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் கண்களை திறந்து அவனை முறைத்துப் பார்த்தாள் சோனியா. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சூர்யா மேலும், உன் மூக்கு இது கூட சுத்தமா நல்லால்ல, எவ்வளோ பெரிய மூக்கு, உன் கண்ணமும் பார்க்க நல்லா இல்ல, உருட்டி வச்ச சப்பாத்தி மாதிரி சப்பையா இருக்கு. ஆனா உன் முடி மட்டும் அழகா எப்பவும் நல்ல வாசனையோட இருக்கு. ஆனா என் முடிய விட உன் முடி அந்த அளவுக்கு நல்லா இல்ல தெரியுமா என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் சோனியாவின் முகம் கோபத்தில் வெளுத்துப் போனது. எந்த பெண்தான் தன்னை பற்றி இப்படி கேட்பதை விரும்புவாள்? இப்படிப்பட்ட சூழலில் அன்பான காதலான வார்த்தையை சொல்வதை விட்டுவிட்டு இப்படி அவளைப் பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தான் சூர்யா. இதற்கு மேல் அவன் பேசுவதை கேட்கும் மனநிலை அவளுக்கு சுத்தமாக இல்லை. எனவே அவள் கோபமாக சூர்யாவின் கையை பிரிக்க முயற்சி செய்தபடி, சாரி சார், ஆனா இதெல்லாம் சேர்ந்ததுதான் நான்.
என்ன பத்தி இப்படி விமர்சிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நீங்க என் மேல இருந்து கொஞ்சம் இறங்கினா நான் என் வீட்டுக்கு கிளம்புவேன் என்றாள். சோனியா கோபத்தில் மூக்கு விடைக்க பேச சூர்யா அவளை பார்த்து சிரித்தபடி உன் மூக்கு பெருசா இருக்குன்னு இப்பதானே சொன்னேன். இப்ப பாரு அது இன்னும் பெருசாயிடுச்சு. இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நான் பேசுறத கேளு. அப்படி இல்லன்னா நான் பேச வேண்டிய டயலாக்ஸ மறந்துருவேன் என்றான். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியான சோனியா டயலாக்ஸா அப்படின்னா இந்த ஆள் இப்போ ஷூட்டிங்ல இருக்கிறதா நினைச்சிட்டு தான் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? ஐயோ கடவுளே! இன்னைக்கு நான் வந்து இவன்கிட்ட இப்படியா சிக்கணும்? என்று புலம்பிக் கொண்டாள். சூர்யா மீண்டும் அவனது டயலாகை பேச ஆரம்பித்தான். ம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உன் முடி, உன் மூக்கு, உன் உதடு. உன் உதட்லயும் ஸ்பெஷலா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அதுவும் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இதுல வேற நீ எப்ப பாரு லிப்ஸ்டிக் போட்டு அப்பி வச்சிட்டு இருப்ப. அதுவும் உனக்கு சுத்தமா செட் ஆவல என்றான். அதற்கு மேல் சோனியாவுக்கு சுத்தமாக பொறுமை இல்லை. இவ்வளவு நாளில் சூர்யா அவளை ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேசியதில்லை. ஆனால் இப்போது அவன் குடித்துவிட்டு போதையில் கண்டபடி அவளை இன்சல்ட் செய்து கொண்டிருந்தான். எனவே அவள் சூர்யாவிடமிருந்து விடுபட்டு செல்ல முயற்சி செய்தாள். சோனியா அவளது முயற்சியில் இருக்க அவள் முகத்தை பார்த்து சிரித்த சூர்யா, உன்கிட்ட நல்லதா சொல்லிக்க எதுவுமே இல்ல தெரியுமா? ஆனாலும் எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். அவன் சொன்னதை கேட்ட சோனியா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய்விட்டாள். அவள் உடல் முழுக்க நடுங்க ஆரம்பித்தது. சூர்யாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதுக்குள் ஒலிக்க ஆரம்பித்தது. சூர்யாவோ அவளைப் பார்த்துச் சிரித்தபடி அவளது கண்களுக்குள் பார்த்தவன், என் வீட்டுக்கு யாரும் வர்றது எனக்கு பிடிக்காது தெரியுமா? ஆனா நீ வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு. என் விஷயத்துல யாராச்சும் தலையிட்டா என்ன தடுக்க ட்ரை பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நீ இதெல்லாம் செய்யும்போது எனக்கு அது பெருசா தோணல. நீ எனக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல வெயிட் பண்றது, நான் ஒரு ஷாட் முடிச்சதும் நீ சைகையில நல்லா இருக்குன்னு சொல்றது, என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் நீ ஏன் கூட நிக்கிறதுன்னு எல்லாமே எனக்கு புடிச்சிருக்கு. யாரோ எனக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை எனக்கு குடுக்குது. என்னோட அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போன பிறகு என்னோட உலகமே என் வேலையும் ருத்ரன் குடும்பமும் மட்டும்தான். ஆனா இப்ப நான் புதுசா வேற உலகத்துக்குள்ள கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன். இன்னும் நெறைய விஷயங்கள நான் ஃபீல் பண்றேன். உன் கூடவே இருக்கணும், உன்ன பார்த்துட்டே இருக்கணும். உனக்கு கண்ணு இருக்கோ இல்லையோ அத பார்த்துட்டு இருக்க எனக்கு புடிச்சிருக்கு. உன்னோட இந்த பெரிய மூக்கு எனக்கு புடிச்சிருக்கு. உன் தலைமுடி வாசனைய நுகர எனக்கு பிடிச்சிருக்கு. மொத்தத்துல எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். ஐ லவ் யூ சோனியா. ஐ லவ் யூ சோ மச் என்றவன் அப்படியே அவள் மேல் தலை சாய்த்து படுத்து விட்டான். அவனது பேச்சைக் கேட்ட சோனியா மொத்தமாக அதிர்ச்சியில் இருந்தாள். இப்போது என்ன நடந்தது என்று கூட அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி இதெல்லாம் நடந்தது? சூர்யாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் மனதிற்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. இவ்வளவு நாட்களில் முதல் முறையாக அவள் பெயரை சரியாக உச்சரிக்கிறான் சூர்யா. அதுவும் இவ்வளவு காதலுடன். இப்போது அவன் பேசிய அனைத்தும் போதையில் பேசிய விஷயமா? அல்லது நிஜமாகவே அவன் மனதில் இருப்பதை பேசினானா? காலையில் போதை தெளிந்ததும் இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் அவள் இதற்காக சந்தோஷப்பட வேண்டுமா அல்லது ஆச்சரியப்பட வேண்டுமா என்று அவனது பேச்சை கேட்டு தனக்குள்ளேயே யோசனைக்குச் சென்று விட்டாள் சோனியா. அடுத்த சில நொடிகள் அப்படியே சூர்யாவின் அணைப்புக்கு கீழே கிடந்தவள் சூர்யாவின் மூச்சுக் காற்றின் உரசலில்தான் தன்னிலைக்கு வந்தாள். அவளை பிடித்திருந்த சூர்யாவின் பிடியும் தளர்ந்திருக்க உடனேயே அவனை தன்மேலிருந்து கீழே தள்ளி கட்டிலிலிருந்து துள்ளி குதித்து இறங்கி வேகமாக அறையை விட்டு வெளியே வந்தாள் சோனியா. நேராக அந்த வீட்டிலிருந்த இன்னொரு வாஷ்ரூமுக்குள் ஓடி ஷவரை திறந்துவிட்டு அதில் நின்றுவிட்ட சோனியா மீண்டும் சூர்யாவின் பேச்சை நினைவுபடுத்தி பார்த்தாள். இதெல்லாம் அவளுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவள் மனதும் மூளையும் ரொம்பவே குழம்ப ஆரம்பித்தது. அன்று இரவு அவளுக்கு குழப்பத்துடன் செல்ல அடுத்த நாள் காலையும் இனிதே விடிந்தது. காலையில் எழுந்த சூர்யா ஃப்ரெஷ் ஆகி ஹாலுக்கு வர சோனியா சாதாரணமாக அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைத்தவள், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி சார் என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்த சூர்யா தலையை அசைத்தபடி சென்று சேரில் அமர்ந்தவன் அவளிடம் காஃபி வேண்டும் என்று கேட்டான். சோனியா உடனே அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். காஃபி கப்பை கையில் வாங்கிய சூர்யா நேற்று இரவு நடந்த விஷயத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். சோனியா அவளது தினசரி வழக்கம் போல அவனது அன்றைய நாளுக்கான ஸ்கெடியூலை அவனுக்குச் சொல்ல ஆரம்பித்தாள். அவன் இன்று எங்கு செல்ல வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். இன்று அவனது புதிய படங்களைப் பற்றி அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதைக் கேட்ட சூர்யா கொஞ்சம் எரிச்சலுடன், என் காஃபிய கூட என்ன நிம்மதியா குடிக்க விட மாட்டியா சோனி என்றான். உடனேயே சரி என்று தலையசைத்து அமைதியாகிவிட்டாள் அவள். சோனியா சாதாரணமாக இருப்பதை பார்த்ததும் சூர்யாவிற்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அவன், நேத்து நைட்டு நான் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னேனா சோனி? ஐ மீன் நேத்து நான் குடிச்சிருந்தேன். அப்போ உன்கிட்ட ஏதாச்சும் நான் சொன்னேனா
என்று கேட்டான். சூர்யாவின் கேள்வியில் ஒரு நொடி அவன் கண்களை பார்த்த சோனியா பின்னர், இல்ல சார், நேத்து நைட் நீங்க குடிச்சிருந்தீங்க. ஆனா என்கிட்ட எதுவும் நீங்க சொல்லலையே. நீங்க எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு கேக்கல என்றாள். அவளது பதிலை கேட்டு சூர்யா வருத்தத்துடன் தலையை தொங்க போட்டான். அவன் மேலும் ஏதோ கேட்க வர, அதற்குள் அவன் போனில் ஏதோ மெசேஜ் வந்த சத்தம் கேட்டது. உடனேயே போனை எடுத்து பார்த்தவன் மெசேஜை படித்துவிட்டு அவசரமாக சேரிலிருந்து எழுந்து சென்று டிவியை ஆன் செய்து நியூஸ் சேனலை வைத்தான். அதில் இனி ஆர் இண்டஸ்ட்ரீஸின் ஓனர் மிஸ்டர் ராஜசேகர், ஆர் இண்டஸ்ட்ரீஸின் புதிய முதலாளி ராஜசேகரா, ஒரே இரவில் எப்படி இந்த மாற்றம்? பிரேக்கிங் நியூஸ், ஆர் இண்டஸ்ட்ரீஸின் அதிகபட்ச ஷேர்ஸ் இப்போது ராஜசேகரின் கையில். தொழில்துறையில் இந்த தகவல் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருக்கிறது. இன்று பிற்பகல் இது குறித்த விளக்கமான செய்தி தொகுப்பிற்காக திரு ராஜசேகர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் என்று எல்லா செய்தி சேனலிலும் இந்த செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய செய்தியை கேட்டு அதிர்ந்து போனான் சூர்யா. அவன் அருகே நின்று நியூஸ் பார்த்து கொண்டிருந்த சோனியாவுக்கும் கூட இந்த தகவல் மிகப்பெரிய விஷயமாகத்தான் இருந்தது. எப்படி இது நடந்தது? ஒரே இரவில் எப்படி ருத்ரனின் குடும்பம் மொத்த சொத்தையும் இழந்தார்கள் என்று சோனியாவின் மனதில் பல கேள்விகள் ஓட ஆரம்பித்தது. அதே நேரம் சூர்யா கவலையுடன் தன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தவன் தன் கார் சாவியை எடுத்தபடி, நான் ருத்ரன் வீட்டுக்கு போறேன் என்றபடி சோனியா என்ன சொல்ல வருகிறாள் என்று கூட கேட்காமல் சென்று விட்டான் அவன். அவன் போவதையே முறைத்து பார்த்து கொண்டிருந்த சோனியாவுக்கு என்னவோ அவன் குடும்பமும் அவன் தாத்தாவும் கஷ்டத்தில் இருப்பது போல இவன் நடந்து கொள்கிறானே என்றுதான் தோன்றியது. ஆனால் பாவம், அவளுக்கென்ன தெரியும்? மனதின் உறவுகள் பலமாக இருக்கும்போது இரத்த சொந்தங்களை விட இந்த உறவு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது என்று. சூர்யாவின் செயலை யோசித்தபடி இருந்தபோதே சோனியாவின் கண்கள் மீண்டும் டிவிக்குச் செல்ல அவள் மனதில் வேறு ஏதோ எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. அவள் உடனேயே தன் போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்ய ஆரம்பித்தாள். அதே நேரம் ராஜசேகரின் வீட்டில் கண்ணாடி முன்பாக நின்றிருந்த ராஜசேகர் தன்னுடைய வெற்றியை கொண்டாட தயாராகியிருந்தார். அவரது அறையிலிருந்து டிவியில் இந்த செய்திதான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அதை கேட்க கேட்க ராஜசேகருக்கு தன்னை நினைத்தே பெருமை தாங்க முடியவில்லை. அவரது வெற்றியை விட ருத்ரன் குடும்பத்தின் வீழ்ச்சியை நினைத்துத்தான் அவர் பெரிதும் சந்தோஷப்பட்டார். விஜயேந்திரர் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து சமூகத்தில் மரியாதை இழப்பதை பார்க்க அவருக்கு ஆவலாக இருந்தது. உதட்டில் சிரிப்புடன் அவர் சட்டை அணிந்து கொண்டிருக்க அவர் மனைவி மாலா அவருக்கு கோட் எடுத்து அணிவித்து விட்டார். பின்னர் ராஜசேகருக்கு முன்னே வந்து நின்று அவரது கோட்டை சரி செய்ய மாலாவின் முகம் கவலையுடன் இருப்பதைக் கண்டார் ராஜசேகர். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.